இந்த பாட்டுல வர வரிக்கு உண்மையிலே என்ன பொருளா இருக்கும்? இன்னைக்கு நம்ம குறிப்பிடக்கூடிய கிலோ கணக்குகளுக்கு பண்டைய தமிழ் மொழியில என்ன அளவு வகைகள் இருந்தது உங்களுக்கு தெரியுமா? நம்ம வீடுகள்ல இன்றளவும் அரிசியை அளப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஆழாக்கை தாண்டி எவ்வளவு அளவு வகைகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுங்க. 2 செவிடு சேர்ந்தது ஒரு பிடி, 5 செவிடு சேர்ந்தது ஒரு ஆழாக்கு, 2 ஆழாக்கு சேர்ந்தது ஒரு உழக்கு, 8 ஆழாக்கு சேர்ந்தது ஒரு படி, 2 உழக்கு சேர்ந்தது ஒரு உரி, 2 உரி சேர்ந்தது ஒரு நாழி, 8 நாழி சேர்ந்தது ஒரு குருணி, 2 குருணி சேர்ந்தது ஒரு பதக்கு, 2 பதக்கு சேர்ந்தது ஒரு தூணி, 3 தூணி சேர்ந்தது ஒரு கலம், 400 குருணி சேர்ந்தது ஒரு கரிசை அல்லது பறை. இதுல வரக்கூடிய இந்த நாழி என்ற அளவை தான் நம்ம புறநானூறு குறிப்பிடுது இந்த செய்யுள் வாயிலாக. தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கு 9 நாழி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓரோர்க்குமே.